எது உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுல நீங்க உறுதியா இருங்க. அடுத்த 1 மணி நேரத்துல அதற்கு உண்டான உழைப்புகளை சாய்ப்பா கொடுத்து அதை உங்கள் கண் முன் நிறுத்துவார். இது மாயாஜாலம் இல்ல. உங்க கர்ம பலன்களில் உங்களுக்கு இன்று இரவு சில சுப காரியங்கள் நடந்தே ஆக வேண்டும். நீங்க நினைத்த ஒன்று உங்க வாழ்க்கையில வந்து சேர வேண்டிய நாள் தான் இந்த நாள். இது எல்லோருக்கும் அமையுமா எனக்கு தெரியாது. ஆனா அன்பேசாய் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஆனா இந்த நேரத்துல இந்த விஷயங்களை நீங்க கேட்கலன்னா இப்ப வரக்கூடிய வாய்ப்பு இனி மறுபடியும் எத்தனை வருஷம் கழிச்சு வருமோ நமக்கு தெரியாது. நான் எதையுமே யூகித்து பேசல. கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். நீங்க தொலைஞ்சு போயிருக்கீங்க. தொலைத்த இடத்த தேடணும்ல. எல்லாமே இந்த பதிவின் மூலமா உங்கள் கண்களில் படும். தயவு செய்து பேசக்கூடிய வார்த்தையும் உங்கள் மனதில் ஓடக்கூடிய எண்ணத்தையும் கவனியுங்கள். பிரார்த்தனையும் இருக்குது. பிரார்த்தனையின் மூலமா கடவுள் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறார். சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. இந்த பதிவு முழுக்க முழுக்க எனக்கானது. நான் கெஞ்சினதால், நான் கதறினதால் இந்த பதிவு என் கண்ணில் படுமாறு செய்தவைக்காக நன்றி. உங்கள் பிள்ளைகளாக இருந்து இந்த பதிவை கேட்காமல் நான் எங்கே போவேன்? என் அன்பு சாயப்பாவே, நீர் எங்களுக்காக உழைக்கிறீர். ஒவ்வொரு நொடி நேரமும் எங்கள் பெயரை சொல்லி நீர் உழைத்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி. நாங்கள் செய்ய வேண்டியதை தெளிவாக செய்து உன்முன் வந்து நாங்கள் வெற்றி கொடியை உங்கள் பாதத்தில் சேர்ப்பிப்போம். உங்கள் பிள்ளை என்றும் ஜெயிப்பவனாக இருக்க முடியுமே தவிர தோல்வியை அடைந்தவனாக இருக்கவே முடியாது என்பதை நாங்கள் பிறருக்கு உறுதி செய்யும் வண்ணம் இந்த வெற்றியை நாங்கள் பெறுவோம். வாய்ப்புகளை நாங்கள் நிறைய தவறவிட்டு விட்டோம். இனி வாய்ப்புகளை நாங்கள் தவறவிட மாட்டோம். எங்களை நீங்கள் முழு மனதோடு நம்புங்கள். எங்கள் வாழ்க்கையில் நீர் ஆற்ற வேண்டிய ஒவ்வொரு பணியையும் சிறப்பாக ஆற்றிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி. இனி ஒவ்வொரு நாளும் விசேஷ தினங்களாக மாறட்டும் சாய்ப்பா. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஸோ பொறுமையா நிதானமா இந்த பதிவை கேளுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நடந்தே தீரும். சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, துளைத்த இடத்தில் தேடு. இன்னைக்கு மெடிடேஷன் செய்யும் போது சாயப்பா என்கிட்ட சொன்னது இந்த பதில்தான். கேள்விகள் கேட்காமலே பதில்கள் வருதுன்னா இந்த பதில் எனக்கு இல்லை, நம்ம அன்பேசாய் குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை சாயப்பாவுடைய உயிரான குழந்தைகளுக்காக மட்டுமே. நீ துளைத்த இடத்தில் தேடு. விழுந்த இடத்தில் அற்புதங்கள் நடக்கும். ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தும் இடம்தான் நீ துளைத்த இடமும் நீ விழுந்த இடமும். அப்ப என் வாழ்க்கையில கண்ணீர், துக்கம், துன்பம் இருக்கட்டுமே, எல்லாம் இருக்கட்டுமே, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வரட்டுமே, வரிசையா வரட்டுமே, திரும்புற பக்கமெல்லாம் பிரச்சனைகள் வரட்டுமே. ஆனா எது வந்தாலும் அதை பார்த்து பயப்படாத. உனக்கு வருவது பேராபத்துன்னு நினைக்கிற, இதுவரைக்கும் அது பேராபத்தா இருந்தது. ஏன்னா அவர் உங்களுடன் இல்லை. இப்பொழுது அவர் உங்களுடன் இருக்கிறார்.
அதனால அன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் வேற. அன்னைக்கு நீ வாழ்ந்த, ஆனா உன்னுடன் இருந்தது மனிதர்கள். இன்றைக்கு நீ வாழுற, ஆனா உன்னுடன் இருப்பது தெய்வங்கள். சோ மனிதர்கள் அன்னைக்கு இருந்தாங்க, அதனால ஆபத்தை எதிர்கொள்ள உனக்கு பயம், ஆபத்து உன்னை புரட்டி போட்டுச்சு. ஆனா இன்னைக்கு மனிதர்கள் இல்ல, தெய்வங்கள் உன்னுடன் இருக்கிறது. அந்த தெய்வம் உன்னை காப்பாற்றும். தெய்வம் உனக்கு ஒரு வாழ்க்கையை அது ஏற்படுத்தும். இப்ப நீ விழுந்த அப்படின்னா கண்டிப்பா தெய்வத்தின் துணையோடு நீ எழுந்திருப்பாய். சரியா? அப்போ சாயப்பா வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில துன்பம் இருக்குது அப்படின்னா சாயப்பாவுக்கு ஒரு நன்றிகளை, கொடான கொடி நன்றிகளை காணிக்கையாக்குங்கள். இது நல்லதுக்கு. ஒரு ஆடு ஒன்று வரும்ல, கரை நல்லதுக்கு. அதே போல இந்த விழுவதும் உங்களை தொலைப்பதும் சாயப்பா வந்ததுக்கு அப்புறமும் ஒரு அவமானமும் துன்பமும் வந்தது என்றால் அவை உனக்கு வழங்கப்பட்டவையே தவிர மற்றவர்களால வற்புறுத்தி உனக்கு வரல. யார் வழங்கினா? மேல இருக்கக்கூடிய தேவ தூதுவர்கள், கோடான கோடி தேவ தூதுவர்கள் உங்களுக்கு துன்பத்தை வழங்கினார்கள். இப்ப என் மேல உங்களுக்கு ரொம்ப கோபமா இருக்கும்ல, தேவ தூதுவர்கள் எனக்கு துன்பத்தை வழங்குறாங்களா? என்னங்க பேச்சு பேச்சு இது அப்படி கண்டிப்பா நீங்க கேட்கலாம். ஏன்னா தேவ தூதுவர்கள் என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்துவாங்கன்னு நம்ம கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனா தேவ தூதுவர்கள் துன்பத்தை நமக்கு தருகிறார்கள். ஏன் தெரியுமா? அப்பதான் நீ ஒரு படி மேல போவ. உனக்கு ஒரு மாற்றத்தை கடவுள் ஏற்படுத்த நினைக்கிறாருன்னா அப்ப நீ இருக்கிற இடத்த சரியில்லாத சூழ்நிலையா மாத்தினாதான் நீ அந்த இடத்த விட்டு போவ. இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போக மாட்ட. அப்போ யாருடைய வாழ்க்கையில இங்க இருந்து இங்க நகர்ந்தாங்களோ, நகர்ந்தவர்கள் வாழ்க்கை இந்த இடத்துல இருந்து எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனார்கள். முன்ன எங்க இருந்தாங்க? இங்க இருந்தாங்க. இப்போ எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. ஒருவேளை இந்த துன்பம் இங்க வரல அப்படின்னா இவர்கள் இதே இடத்தில் இருப்பார்கள், இதுக்கு கீழையும் இருப்பார்கள். அதனாலதான் துன்பம் வரும்பொழுது தெய்வத்திற்கு நன்றியை சொல், நன்றியை செலுத்து. தெய்வத்தின் விருப்பத்தின் படி உனக்கு நடந்தது துன்பம். தெய்வத்தின் விருப்பத்தின் படி உனக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அதுல என்னமோ ஒரு பெரிய அற்புத தேடுதலும் அற்புத பொக்கிஷங்களும் இருக்கிறது என்பதை நீ இப்போ உணர மாட்ட. இப்போ நீங்க டெஃபினட்டா ஃபீல் பண்ண மாட்டீங்க. எப்போ ஃபீல் பண்ணுவீங்க? மேல டாப்ல போகும்போது. சோ பல பேருக்கு வாழ்க்கை அப்படிதான். சோ நான் என்ன தொலைத்த இடத்துல தேடும் போது, எனக்கு கஷ்டம் வரும்போது நான் அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுதுதான் என் வாழ்க்கையில பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது. 2026 இந்த நேரம், இந்த நொடி வரைக்கும். இப்போ 2018 இருந்து 2026. 2018க்கு முன் என்னுடன் இருந்தது மனிதர்கள், 2018க்கு அப்புறம் என்னுடன் இருந்தது தேவ தூதுவர்கள், சாயப்பாவால் அனுப்பி வைக்கப்பட்ட தேவ தூதுவர்கள். இது சும்மா உங்களை ஆறுதல் படுத்த, மோட்டிவேஷன் பண்ண அதெல்லாம் இல்லை. எனக்கு இந்த போலியா மோட்டிவேஷன் பண்றது, போலியா ஆறுதல் கொடுக்கறது எனக்கு இதுலலாம் விருப்பமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. உள்ளதை உள்ளது போல சொல்ல வேண்டும். அதில் இருக்கக்கூடியது கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, அதை மருந்து போல் எடுத்துக்கொண்டு செயல்படு. உனது வாழ்க்கையில் அடுத்த அவதாரத்தை எடுக்கக்கூடிய காலமும் நேரமும் உனக்கு வந்திருக்குது. ராமர் காட்டுக்குள்ளே இல்லை, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு அரசனா மன்னனா பதவி ஏத்துக்கிட்டாரு. இல்ல நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லல. அப்போ முதல் அவதாரம்
ஒன்று. இரண்டாவது அவதாரம், அதாவது வாழும் மனிதரா இருக்கும்போது ராமரை பத்தி சொல்றேன், வனவாசம். அடுத்தது மீண்டும் என்னாச்சு, மன்னனா முடிசூட்டு விழா நடக்குது. அதே போலதான் அடுத்த அவதாரத்தை நாம் எடுக்கிறோம். அதற்கு தேவை பொறுமையும் சகிப்புத்தன்மையும். அப்ப இது இருந்தா அடுத்த அவதாரத்தை எடுப்பேன். இது இல்லை அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல கூட இன்னைக்கு என்ன அவதாரத்தை எடுத்து ஒரு மோசமான சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அதேதான் அடுத்த ஜென்மத்திலும் நடக்கும். சாய்ராம் நல்லா அழகா சொன்னாங்க. சோ எனக்கு அடுத்த ஜென்மத்து மேலெல்லாம் நம்பிக்கைலாம் இல்லை தம்பி. ஆனா நீங்க சொன்ன பதிவுல சில விஷயங்கள் பார்க்கும்போது எத்தனையோ ஏழை குழந்தைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க, எத்தனையோ பணக்காரர்கள் சாப்பாடை தூக்கி எறிகிறாங்க. ஸோ இந்த வித்தியாசம் எதனால வந்தது, கடவுள் ஏன் எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கும் போதுதான் நீங்க சொன்ன மறுஜென்மம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ மறுஜென்மம் இருக்கிறது. இப்போ மறுஜென்மம் இருக்குதுன்னா நீங்க இந்த ஜென்மத்துல சரியான பாதையை தேர்ந்தெடுப்பீர்கள். மறுஜென்மம் இல்லை அப்படின்னா அவனுடைய பாவம் இருக்கே அது பொல்லாதது. நிறைய பேர் பாருங்களேன், ரொம்ப எதிரானவர்கள், மனிதருக்கு எதிரானவர்கள், இயற்கைக்கு எதிரானவர்கள், கடும் சொற்களை பேசுறவங்க, நல்லவர்களை காயப்படுத்துறவர்கள், வாழ்க்கையை கெடுக்கிறவர்கள், ஏமாற்றுபவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் மறுஜென்மம் இல்லைன்னு சொல்லுவாங்க. மறுஜென்மம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை எப்படி தெரியுமா, அதெல்லாம் இல்லை, இந்த ஜென்மத்துல வாழ்ந்துடணும், அது அவன் தலையெடுத்து, அவன் கஷ்டப்படுறான், நான் அடுத்தவனை கஷ்டப்படுத்துறேன், எனக்கு ஏகப்பட்டது பொண்ணும் பொருளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஒரு மனுஷனுக்கு கெடுதலை விளைவிக்கிறவன் நிச்சயமாக அடுத்த ஜென்மம் ஒன்று இல்லை என்பதை மனதார நினைத்து பாவங்களை பெருக செய்வான். ஆனா மறு ஜென்மம் நம்ம இந்து மதத்துல 100% நம்பப்படுகிறது. ஏன்னா இந்த வித்தியாசம் இது ஒண்ணுதான். எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா எனக்கு போன ஜென்மத்துல அதனுடைய விளைவுகள் தான் இந்த ஜென்மத்துல எனக்கு நடக்குது. அதே போலதாங்க உங்களுக்கும். அப்போ இத சரி பண்ணும்போது அடுத்த ஜென்மம் நமக்கு இயல்பாகவே நல்லபடியாக அமைகிறது. யாருடைய மனதையும் நாம் காயப்படுத்துவதே இல்லை. இப்ப எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் பார்க்கும்போது என்னுடைய மனநிலையும் அவர்களுடைய மனநிலையும் பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்குதுங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு சிம்பிள். நேத்து நான் ஜூஸ் கடைக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, அப்ப அந்த தம்பிக்கிட்ட கேட்கிறேன், இதுக்கு டேட்ஸ் ரொம்ப நாள் சாப்பிடணும்னு ஆசை, கிட்டத்தட்ட 5-6 மாசமா சாப்பிடல, நான் வாங்கணும்னு மறந்து போயிடு. அப்ப அந்த மைண்டை கேட்கிறேன், தம்பி இது என்ன நேச்சுரல் டேட்ஸ்ன்னு போட்டிருக்குதே, நல்லா இருக்குமா அப்படின்னு. ஸோ ஒரு வியாபாரத்துல முக்கியமா ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? அப்போ எனக்கு அவர் சொல்றாரு, அண்ணா இது வேண்டாம், வேற ஒண்ணு வரும், நான் அது கொடுக்குறேன், இது நேச்சுரல் கிடையாது, இது கொஞ்சம் மிக்சிங் இருக்கும் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? ஸோ ஒரு வியாபாரம் பண்றவன் இதெல்லாம் யோசிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு வியாபாரம் போகணும். இது ஒரு சின்ன சாம்பிள் தான், அது ஒரு சின்ன சாம்பிள். இது இல்ல வேண்டாம், உங்களுக்கு நான் வேற தரேன், இன்னும் ஒரு வாரத்துல வந்துடும், வெயிட் பண்ணுங்க. பெருசா ரிலேஷன்ஷிப்லாம் இன்னும் கிடையாதுங்க. பெருசா ஒன்றும் தெரிஞ்சவங்கள ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு வியாபாரி, நம்ம ஒரு வியாபாரி, அவ்வளவுதான். அப்ப என்ன ஒரு பாசிட்டிவ் வைப் போகுதுன்னா, நம்ம நினைத்த காரியங்கள் நல்லதாக நினைக்கிறோம், நல்லதை மட்டும் நேசிக்கிறோம், நல்லதை மட்டும் செய்யறோம். அதனால நம்ம மனசு முடிஞ்ச அளவுக்கு சுத்தமா இருக்கிறதால நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நமக்கு உதவிகள் செய்கிறார்கள். இன்னொரு விஷயம் கூட நடந்தது, அது எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல, சாரி. அது வந்துச்சு நான் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் என்ன சுத்தியும் அற்புதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? ஸோ நம்ம வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராட வேண்டாம். வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துருங்க. நிச்சயமா சாயப்பா நம்மளை 100% காப்பாற்றுவார். நல்லா படிக்கிற பையன் ஃபெயில் ஆயிடுவான்ற அவசியமே பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஸ்கூல் டீச்சரும் அண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்டும்
பையன் ஃபெயில் ஆவான்னு இது பண்ணவே மாட்டாங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், 100க்கு 100 எடுக்கணும். அவன் 90 மார்க் எடுத்தாவே ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் கன்னத்துல கை வச்சிருவாங்க. ஆனா நம்ம வீட்டில், அதாவது நான் படிச்ச ஸ்கூலில் நான் பாஸ் ஆனதுக்கே நம்ம அப்பா அம்மாலாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. இல்லை ஜஸ்ட் லைக் தட். ஒரு 36, 37 இது மாதிரி தான். நான் படிச்சது தமிழ் மீடியம். இப்போ நானும் ஸ்டூடெண்ட் தான், 90 மார்க் எடுத்தவனும் ஸ்டூடெண்ட் தான். அவங்க அப்பா கவலைப்படுறாங்க, ஆனால் நம்ம அப்பா கவலைப்படலை. ஏன்னா நம்ம படித்த படிப்பு எப்படின்றது தெரியும். அதனால அது மாதிரி. அப்போ எந்த ஆன்மீக பயிற்சியை நீங்கள் கவனமாக படித்தாலே போதும், உங்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படும். வாழ்க்கையை காப்பாற்றணும்னு தனியா டாஸ்க் போடவோ, தனியான ஒரு நேரத்தை ஒதுக்கவோ தேவையில்லை. சரி செய்யுங்கள், சரி செய்யுங்கள். முயற்சியின் மூலம் சரி செய்யுங்கள். நம்பிக்கையுடன் வாழுங்கள். வெற்றி நிச்சயம். இது சாயின் சத்தியம். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. அலமேலுன்னு ஒரு சாய்ராம் ஒரு பெரிய ஒரு மிராக்கள் ஷேர் பண்ணாங்க. ஆனா நான் நிஜமா சொல்றேன், வாழ்க்கையில முடிஞ்சிடுச்சுன்னு தான் நான் நினைச்சேன் மத்தவங்க போல. ஆனா முடியலன்னா, இது ஒரு பெரிய தொடக்கம்னா, ஸ்டார்டிங்னா. எனக்கு 22 வயசு ஆகுதுன்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு பிஹெச்டி ஏதோ சம்திங் கொஞ்சம் பிஜி தாண்டி படிக்கிறாங்க. சிதம்பரம் அண்ணா யூனிவர்சிட்டி, சிதம்பரம் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டியா சரி ஞாபகம் இல்லை. அந்த யூனிவர்சிட்டியில நான் படிக்கிறேன். பட் என்னமோ சம்திங் என் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள் நடந்தது போல இருந்துச்சு. பர்சனலா நிறைய அடி வாங்கினது போல இருந்துச்சு. ஸோ எழுந்திருக்க முடியாதுன்னு நினைச்சேன். அப்படி இல்லைன்னா இல்லை, மாயுத்தாவுல இறந்து போகும் நிலையில இருக்கிறவங்க கூட எழுந்திருச்சு உக்காந்து என்னமோ சொன்னாங்க. ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ வாலிபாலோ ரன்னிங் ரேஸ் தெரியல, ஏதோ ஒரு கேம் சொன்னாங்க. அதுல கலந்துகிட்டு வெற்றி குப்பைய பெறுவார்கள்னா அப்படி இருக்குதுன்னா இது அப்படின்னாங்க. ஸோ தொடர்ந்து 4 மணிக்கு வேக்கப் ஆகிறது, நைட்டு 8:30 மணி 9 மணிக்கு தூங்குறது, இதன் மூலமா வாழ்க்கையை மாற்றினார்கள். ரைட்டா? ஸோ அவங்களும் மனிதர் தான், நாமளும் மனிதர்கள் தான். எப்படி இந்த அலமேலு சாய்ராமுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது, ஏன் நமக்கு நடக்காதா? அவங்க முயற்சி பண்ணாங்க, தியாகம் பண்ணாங்க. என்ன தியாகம் பண்ணாங்க? பெட்டை விட்டு 4 மணிக்கு எழுந்திருக்கிறதே தியாகம் தானே. கண்டிப்பா தியாகம் தான். உங்க சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிந்ததால் கடவுள் உனக்கு ஒரு பாதையை காட்டினார். அதிகாலை எல்லா மதத்திலையும் சொல்றேன், ஏர்லி மார்னிங் தான் ஸ்பெஷலா இருக்கும் கடவுளுக்கு நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை. அதை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பிரார்த்தனை ஸ்ட்ராங் ஆகும், வலிமை சேர்க்கும். என்னைக்குமே அவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்க, ஒரு புத்துணர்ச்சிய அந்த 4 மணிக்கு எழுந்திருக்கும் போது உங்களுக்கு இன்னும் வேகமாக உங்க கர்மாக்கள் கரையும். ஸோ நம்ம நிறைய 4 நட்சத்திரம் பார்க்குறோம், ஆனா 4 மணிக்கு எழுந்திருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எந்திரிக்கிறவங்க எல்லாம் 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க. இந்த 4 o'clock இட்ஸ் அ வெரி 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 பெஸ்ட். உங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குதுன்னா, இது தீர்வதற்கு இன்னும் 2-3 ஜென்மம் தேவைப்படுதுன்னா, நீங்க 4 o'clock எந்திரிச்சிங்கன்னா எல்லா பிரச்சனையும் இந்த ஜென்மத்திலே தீர்ந்துவிடும். இது கடவுள் மேல சத்தியம். நான் அதிகப்படியா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு சொல்றேன். ஏன்னா 25 லட்சம் கடன் இருந்த எனக்கு, கையில 5 பைசா இல்லாத எனக்கு 4 மணிக்கு எழுந்திருச்சதால வந்த விஷயங்கள் தான் அந்த 20 லட்சமும் அந்த 2 வருஷத்துல அடைந்தது. ஏன்னா நான் செய்யும் தொழிலையும் என்னையும் கடவுள் ஆசீர்வதிக்கும் போது அது பலருக்கு ஒரு சேவையா போய் அந்த சேவைக்கு ஒரு பணமா எனக்கு திரும்பி வந்தது. ரைட்டுங்களா? ஸோ எல்லோருக்குமே ஒரு தொழில் இருக்குது. இப்போ நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, உங்க கணவர் சம்பாதிக்கிறாரு இல்ல, அப்போ உங்க கணவருடைய கைகளை கடவுள் நம்ம சாயப்பா ஆசீர்வதிப்பார். அப்போ ஒரு வருமானம் பெருகும்.
இப்போ வருமானம் பெருகும் போது, வளம் பெருகும் பொழுது, உங்க கணவர் ஒருவேளை ஒரு ஒரு ஷார்ட் மைண்டா இருந்து, இல்ல ஒரு கோவக்காரரா இருந்து, இல்ல சண்டைக்கே கூப்புறவரா இருந்து, இல்ல சரக்கடிக்கிறவரா இருந்து, இல்ல இன்னும் நிறைய கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்துன்னா கூட வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க நம்பிக்கையின் அடிப்படையில ஒவ்வொரு நாளும் அதிகாலையில 4 மணிக்கு எழுந்து, "சாயப்பாவே என்னை நீ பார்த்துக்கோ. நான் வெறும் களிமண்ணு. களிமண்ணு எப்படி வேணாலும் பிடிக்கலாம் இல்லையா? குரங்காவும் பிடிக்கலாம், விநாயகராவும் பிடிக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம். அது போல நான் ஒரு களிமண்ணு. என்னை நீதான் ஒரு மதிப்புள்ள ஒரு உருவமாக மாற்ற வேண்டும்." அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிட்டு நீங்க தினமும் இது பண்ணுங்க. கடவுள் சாயப்பா உங்களுடைய கணவருடைய தொழிலை ஆசீர்வதித்து அவர் நல்ல வழிகளில் திருப்புவார். இதுதான் நடக்கும். நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். என்ன ஸ்ட்ரெஸ்னா என்ன பண்றதுன்னு தெரியல, ஏது பண்றதுன்னு தெரியல. இந்த சோகத்தை மறக்கத்தான் அவர்கள் அதை செய்யறாங்களே தவிர அது மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு நான் நம்புறேன். ஸோ நீங்களும் நம்புங்க. ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? எனது அன்பு சாயப்பாவே நன்றி. இந்த நாளை எங்களுக்கு சிறப்பாக கொடுத்து, இந்த நாளில் நல்ல அருமையான தத்துவத்தையும் விளக்கத்தையும் நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்கள் முன் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதை நீங்கள் சரி செய்யுங்கள். உங்கள் கைகளை எங்கள் தலையின் மீது வைத்து எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள். நினைத்தால் நடக்கும் என்ற ஒரு மாபெரும் விஷயத்தை இந்த பதிவின் மூலம் நான் உணர்ந்து கொண்டு செயல்பட போவதற்காக நன்றி. என்னையும் என் குடும்பத்தையும் தொடர்ந்து பாதுகாத்து வந்திருக்கிறேன். அதை தொடருவதற்காக நாங்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டு உள்ளோம். எங்கள் பிரார்த்தனைகள் ஏதாவது தவறுகள் இருந்தால் எங்களை மன்னித்து எங்களை உங்களுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் உங்கள் வழியில் நடக்க எங்களை மேலும் 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 ஆசீர்வாதம் செய்யுங்கள் சாயப்பா. அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வாதம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். நல்ல வழியில் நாங்கள் நடப்பதற்கு நீரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த பிரார்த்தனையை நாங்கள் முடிக்கிறோம். ஸோ பிரார்த்தனை செஞ்சாச்சு. வாழ்க்கையில அற்புதத்தை, அதிசயத்தை அவர் காட்டுவார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.